அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ்குமார். நம்ம ஒரு காம்படிஷனில் எப்படி வின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போகிறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல், நெக்ஸ்ட்டு ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஒலிம்பிக் அப்படின்ட்டு போயின்னே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நம்மளோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா, டெய்லியும் 1 மணி நேரம் நீங்கள் ஒரு யோகாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் இல்லை அத்லெட் இல்லைனா கொக்கோ, டேபிள் டென்னிஸ், கபடி எது வேணாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேம் எடுத்துங்க. அந்த கேமை டெய்லியும் 1 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 hours நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நேஷ்னல். நெக்ஸ்ட்டு 3 hours இன்டர்நேஷ்னல், 3.5 hours 4 hours ஒலிம்பிக். டெய்லி நீங்கள் ஒரு 4 மணி நேரம் அந்த கேமில் இருக்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியும். மினிமம் நீங்கள் ஒரு 3 வருஷம் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல்ட்டு போயின்னே இருக்கலாம். நீங்கள் ஸ்டேட் வின் பண்ணணுமா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணணுமா, இல்லை நேஷ்னல் வின் பண்ணணுமா, இல்லை ஒலிம்பிக் வின் பண்ணணுமான்றது உங்கள் கையில் இருக்குது. எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். யார் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கீங்களோ, நேஷ்னல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஒலிம்பிக் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் தமிழ்நாடு நல்ல கோல்டு மெடல் எடுக்கும். தேங்க்யூ.